10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சிருக்காரு. அவங்க கம்பெனியில் புதுசாக ஜாயின் பண்ணுற இன்ஜினியர்ஸ்க்கு வந்து ஏதாவது டவுட் அப்படின்னு அவங்க கால் பண்ணாங்கன்னா இவர் வந்து ஃபோன்லேயே கிளியர் பண்ணிவிடுவார். இது எதனால் அப்படின்னு கேட்டால் அவர் வந்து அந்த 200 டைப்ஸ் ஆஃப் மெஷின்ஸை வந்து அவர் அதை வேலையாகவே பார்க்குறாரு. 10th படித்த நானே வந்து இப்போ அந்த இவ்வளோ மெஷின் ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ணும்போது இந்த புக்கில் இருக்குது ஒரு என்ன ஒரு 1000 ப்ராப்ளம் இருக்குமா, தினமும் ஒரு 10 ப்ராப்ளம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏன் அது வராதுன்னு கேட்குறாரு. இப்போ ரீசெண்டாக வந்து உங்களில் ஒரு பேரண்ட்டை ஒருத்தவங்க மீட் பண்ணேன். ஓகேவா, அவங்க வந்து ஜஸ்ட் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அந்த பேசின கான்வர்சேஷன்லேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஓகே, அவர் வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காரு. ஓகே, 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு. சரியா, ஃபேக்ட்ரி வச்சுருக்காருன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு 200 டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் இருக்குது. 200 டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸு. அதில் நிறைய ப்ராப்ளம் வரும்ல, ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு நோட், ஷார்ட் நோட் மாதிரி வச்சுருக்காரு. ஓகே, இப்போது அவங்க கம்பெனியில் புதுசாக ஜாயின் பண்ணுற இன்ஜினியர்ஸ்க்கு வந்து ஏதாவது டவுட் அப்படின்னு அவங்க கால் பண்ணாங்கன்னா இவர் வந்து ஃபோன்லேயே கிளியர் பண்ணிவிடுவார். 200 டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் இருக்குது. அந்த 200 டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸ்க்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். பசங்க வந்து அந்த புதுசாக ஜாயின் பண்ண இன்ஜினியர்ஸ் வந்து யாராவது கால் பண்ணி இவர்கிட்ட தான் டவுட் கேட்பாங்க. ஏன்னா இவர் ஓனர் இல்லை, புரியுதானே சொல்லிட்டு. அப்போ டவுட் கேட்கும்போது எங்கே ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இவர் கரெக்டாக சொல்லிடுவார். ஓகே, இது எதனால் அப்படின்னு கேட்டால் அவர் வந்து அந்த 200 டைப்ஸ் ஆஃப் மெஷின்ஸை வந்து அவர் அதை வேலையாகவே பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட். இது எப்படி அவரால் மனப்பாடம் பண்ணிக்க முடியுது அப்படின்னா 200 மெஷின்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு நாளைக்கு கம்பல்சரி நம்ம 10 மெஷின்ஸை பற்றி நம்ம பார்க்குறோம், 10 மெஷின்ஸ்க்கான ப்ராப்ளம்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு எத்தனை நாளில் வந்து அச்சீவ் பண்ண முடியும்? ஒரு 10 நாள் இல்லை 20 நாளா? ஒரு நாளைக்கு 10 தான், 20 நாளில் நம்மளால் பண்ண முடியும்ல. அப்போது வருஷத்துலேருந்து 365 நாளும் வந்து நம்ம அந்த மிஷின்ஸ் பற்றி தினம் ஒரு 10 நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 200 மிஷின்ஸ் பற்றின எல்லா ப்ராப்ளம்ஸும் மைண்டில் ஏறிடும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு இருக்கிறதே மொத்தமாக எத்தனை ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சம் எத்தனை ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நினைக்கிறது அதிகபட்சம் ஒரு புக்கில் 500 வச்சுக்கோங்க. அதிகபட்சம் நான் ஒரு 1000 ப்ராப்ளம்ஸ் படிப்பீங்களா? ஸோ 1000 ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் பர் டேக்கு வந்து 10 ப்ராப்ளம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. 10th படித்த நானே வந்து இப்போ இந்த இவ்வளோ மெஷின் ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ணும்போது இந்த புக்கில் இருக்குது ஒரு என்ன ஒரு 1000 ப்ராப்ளம் இருக்குமா, தினமும் ஒரு 10 ப்ராப்ளம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏன் அது வராதுன்னு கேட்குறாரு. அவர் கேட்குற ஒரு கொஸ்டின் கரெக்டு தான். அப்போ நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணல, நம்ம அதை வந்து ஒர்க்காக எடுத்துக்கல, அதான் விஷயம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறதே இந்த 10 அப்படின்னா அந்த 10க்கும் ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் எடுத்துக்கணும். அந்த டிஃப்ரென்ஸை எடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் மற்ற சம் கூட கம்பேர் பண்ணி எப்படி சொல்கிற ஃபில்டர் பண்ணிட்டே வரணும். இது இதை விட ஈஸி, எதனால் ஈஸி, இதை விட இன்னும் கஷ்டமாக இருக்குது, ஏன் கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த சின்ன பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டோட்டலாக ஒரு ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது ஈஸியாக தெரியும்.